இது ஆபாசம். நீங்க பட்டன் கழட்டி போட்டு வச்சிருக்கீங்களா 2 பட்டன், அது கூட ஆபாசமா தான் இருக்கு. நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் தானே நல்லா தானே போயிடுச்சு. இல்லப்பா நான் ஏதாவது பேசல நானே. நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், அவங்க கிட்ட பேசிட்டு போனை கீழே கட் பண்ண உடனே ஐயோ இது லூசு, இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தை. அடுத்தவங்க நம்ம சொல்லும் போது சின்ன பையன் அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி காத்து கருப்பீங்க அண்ணன் சொல்றோம், அவன் அந்த பைத்தியக்காரனா இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள கேவலமாவே தான் பார்ப்பாங்க. சோஷியல் மீடியால இவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா, அப்புறம் இவங்க கிட்ட தான் எதுக்கும் சொல்லல. இப்போ யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்கள்ட்ட போக வேண்டியதானே. இப்போ எதுக்கு இப்போ தேவைப்படுறாங்க பேரண்ட்ஸ்? என்ன குழந்தைய பார்த்துக்க ஆள் வேணும்ல சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஐயா வணக்கம். முன்னால நம்ம டேலண்ட்டை முன்னால கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சினிமாவில் நடிக்கணும், அதுக்கு வாய்ப்பு தேடணும். அல்லனா ஒரு டெலிவிஷன்ல வந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்து ஒரு வாய்ப்பு தேடணும். ஆனா இன்னைக்கு நம்மளே நமக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களே, உங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க வெளியிடுவீங்கல்ல, அப்புறம் ஓப்பனிங்ல ஒரு சின்ன ரிமார்க் மாதிரி ஓபன் பண்ணீங்களே. வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. ஏய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பு திருச்சு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பேர் திருச்சி ரமேஷ். நான் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது. நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆமா ஞாயிறு பயில்ஸுக்கு மருந்து தருவானா கேளு. அப்புறம் பட்டாப்பட்டி போட்டு ஆடுறது, இந்த மாதிரி வித்தியாசமான காமெடிகள் பண்றது. என் பேரு காத்து கருப்பு கலை, கருத்தான வீடியோவா போடுவோம். டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும். என்னோடது ஃபுல்லா எல்லாமே டான்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் சார். டான்ஸ் வாங்க ஒரு நிமிஷம் வீடியோ பண்ணுங்க. இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ சுமாரு நீ. விண்ணேகம் முட்ட முட்ட பொன்னின்ன வெட்ட வெட்ட. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. ரிஸ்வீனா சார், திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கிறத பாக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஏம் என்னன்னா என்ன நானே தாழ்த்திட்டு தான் வீடியோ போட்டுருக்கிறேன். அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்கன் கடைக்கு வந்திருக்கேன். சரியா நீங்க என்ன வந்து டேஸ்டா சமைச்சு சாப்பிடுங்க. சரியா நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும். அடியே சரசு நீயா? பேர் சத்யராஜ், நான் திருப்பத்தூர்ல இருந்து வரேன். நான் வீடியோ அண்ணன் தம்பிங்களே அக்கா தங்கச்சிங்களே அந்த மாதிரி வீடியோ பண்றேன். பெரிய சென்டிமெண்ட் செம்மல. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? ரொம்ப பெருமையா இருக்கு. ஓ அது நீங்க தானா? ரொம்ப பெருமையா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க நெல்லை சங்கர். நீ என்ன கோமாளி? நான் வந்து ஸ்டார்டிங்கில் வித்தியாசமான காஸ்டியூமில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது என்னாச்சு அப்படின்னா காலப்போக்கில் பொண்ணு கிடைக்கல. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? என் பேர் வெங்கடேஷ், தாம்பரத்துலேருந்து வரேன். நான் எப்பவுமே அம்மா கூட தான் வீடியோ போடுவேன். அம்மா நான் 2 பேரும் மட்டும் தான் பண்ணுவோம். வீட்லயும் காமெடி இருக்குன்றதை நாங்கள் வெளிக்காட்டுவோம். அவ்வளோதான். இது மாதிரிலாம் போட்டு பார்க்க நமக்கு எத்தனை வருஷம் கனவு தெரியுமாடா? போகிற வரவங்க கழுத்துக்கு அடிப்பாமா, வாண்டடா கழுத்து அந்த விட்டு அடிச்சுட்டு போவானுங்கம்மா. ஏமா போட்டு என் உயிரை ஓவரா பண்ணாதடா. என்னோட பேர் வந்து சர்ஜன், நான் கன்னியாகுமரியிலிருந்து வரேன். இப்போ நீங்க அவரை அறிமுகப்படுத்துறப்ப ஒரு மாதிரி அறிமுகப்படுத்துறாரு, நீங்க அவர் அறிமுகப்படுத்தினா உண்மையை எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? காத்து கருப்பாடினா அவனா என்னடா அப்படி வீடியோ பண்ணிடணும் பைத்தியாரம். ஃபர்ஸ்ட் அவங்க மரியாதை பேசுறதே நமக்கு கஷ்டமா இருக்கும் சார். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடுத்தவங்க நம்ம சொல்லும் போது சின்ன பையன் அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி காத்து கருப்பீங்க அண்ணன் சொல்றோம், அவன் அந்த பைத்தியக்காரனா இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள கேவலமாவே தான் பார்ப்பாங்க. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம் மாதிரி பண்ணாதான் அங்கே ஏற்றுக்கிறாங்க. நல்ல வீடியோ வந்து நல்லதா வந்து இப்படி போங்க இப்படி நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டால் அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சார் ஆக்சுவலி வந்து எனக்கு நான் டேலண்ட் பர்சன் தான் சார். நான் வந்து சிங்கராக இருக்கேன், பட்டிமன்றத்தில் பேச்சாளராக தான் சார். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத விட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத நான் உள்வாங்கிட்டேன். வந்து பைத்தியம் மாதிரி ஏதாவது வணக்கமுங்கோ அப்படின்னு கத்துனா எல்லாம் லைக் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு நானும் பைத்தியம் மாதிரி இது கதையா ஆனாலும் வெறும் கனவா போனாலும் பாட்டு பாட ஆரம்பிச்சேன் சார். ரொம்ப லூசு சார். சார் எவ்வளவு வீடியோ பண்ணாலும் நம்மளை தாழ்த்திக்கிட்டு வீடியோ போடலாம், நம்மளை கேவலப்படுத்திட்டு வீடியோ போடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுக்கு போடுறாருன்னு நான் கேட்குறேன். எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். சார் அவர் பண்ற வீடியோ சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லையே, கோவம் வர்ற மாதிரி தான் இருக்குது. எரும மாடு மாதிரி இருக்கியே, எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரதில்ல திக்கி போடுவேன், அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. 100 கமெண்ட்ஸ் இருந்தா அது ஒரு 80% வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை படிக்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆகும். இல்ல இப்போ பாருங்க என்ன பாக்குறாங்களாம். பாக்குறீங்களே யோ இதைத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா?
சார் இதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இருக்கும்ல, நாங்கள் வந்து சஃபர் ஆகுறோம் சார் உண்மையிலேயே. இப்போ என்னன்னா ஷீலா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. அப்படி விவரமா சொல்லு. அவங்க கிட்ட பேசிட்டு ஃபோனை கீழே கட் பண்ண உடனே ஐயோ இது லூஸு, இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தை. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? திருக்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அள வச்சலாம், ஒரு செகண்ட்ல அள வச்சிடலாம். நீங்க ஏன் மத்தவங்கள பத்தி கவலைப்படுறீங்க? இப்போ யார பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. ஆமா. அப்புறம் மத்தவங்கள பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்க சிரிக்கணும் மகிழணும் நினைக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க மனவருத்தப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்கங்கறத பத்தியும் கவலைப்படாம இருக்கீங்களா? அது எப்படி? எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களா வந்து இதெல்லாம் செய்யும்போது தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா இல்ல ஹீரோஸும்காக செய்றீங்களா? இதுதான் என்னோட டேலண்ட் வெளிப்படுத்த முடியும். இல்ல இது அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதா இல்ல அவங்க சார்ந்தவங்க சங்கடப்படுத்துறதா? சங்கடப்படுத்துறது தான் சார். இதுல டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. வாயில அடிங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சார் கண்டென்ட்டை பற்றி யோசிக்கிறவங்க அண்ணனை பற்றியும் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் யோசிக்கணும்ல. அவங்க என்ன மாதிரியான அவமானத்துக்கு உட்படுத்தப்படுவாங்கன்றதா? எப்படி உங்களால முடியுது? என்னால முடியும் எனக்கு. எப்படின்னு சொல்லுங்கண்ணே. என்ன சொல்றது, லைஃபே சோசியல் மீடியா தான் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி தாராளமா பண்றதுக்கான மைண்ட் செட் வந்துருது. ஆர்வத்தை பார்த்தா நீ சீக்கிரம் கத்துக்கும் போல தெரியுது. நான் வந்து ஆஃபீஸ்ல இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணி அவன் தம்பியோட நம்பர் கொடுப்பா, நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னாரு. தம்பியோட நம்பர் எதுக்கு உனக்கு திடீர்னு வாழ்த்து சொல்லணும்ன்ற? அவன் தம்பி தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்களே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். வீட்டுக்கு வரேன், ஒய்ஃப் சொல்றா அவன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற. இன்னும் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்கன்னு பார்த்தா ஓபன் பண்ணி பார்த்தா தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதே தெரியுது. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறாங்க, பட் பொண்ணு கிடைக்கல. ஏன்னா நாங்கள் பண்ணுற வித்தியாசமான வீடியோஸால எங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஏன் இப்படி ஃபேமிலி அசிங்கப்படுத்துற? பட் அதனால கிடைச்ச பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கூட நீங்க கிடைச்ச பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. கிடைச்ச பொண்ணு மீன்ஸ் என்ன நேசிக்கிற பொண்ணு, நான் ப்ரொபோஸ் பண்ணா ஏத்துக்கிட்ட பொண்ணு. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுனா ஒரு பொண்ணு பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பொம்பளைனா இப்படி அலையற? கல்யாண லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம், அதையும் ஜஸ்ட் ஒரு வீடியோவா ஏன் பாக்குறீங்க? வீடியோவை பார்க்கல, மேரேஜை ஒத்துக்க மாட்டாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும். நான் நீ எல்லாம் எங்க உருப்பட போற? ஆனா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஆக்கி கல்யாண வீடியோ போடுறது என்ன லாஜிக்னு கேக்குறேன். அப்ப இதே தொழிலாத்தான் அலையறியா நீ? எங்களை ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா தெரிவிச்சிடணும்ல. அதான் அவங்களுக்கு தெரிவிச்சிங்களே, அண்ணன் அண்ணி அம்மா அப்பாக்கு ஏன் தெரிவிக்கல? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா இப்படி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இவ்வளவு யோசிச்சு நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம அதை கேஷுவலா வீடியோவா போட்டு விட்டீங்களே, அது எப்படி? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சோஷியல் மீடியால இவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா, அப்புறம் இவங்க கிட்ட தான் எதுக்கும் சொல்லல. இப்போ யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்கள்ட்ட போக வேண்டியதானே? இப்போ எதுக்கு இப்போ தேவைப்படுறாங்க பேரண்ட்ஸ்? என்ன குழந்தைய பார்த்துக்க கால் வேணும்ல சார்? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. நீங்க கன்சீவா இருக்கீங்க, ஓகே. இந்த 1,80,000 பேர்ல எவ்வளவு பேர் உங்களை பார்த்துப்பாங்க? அதுல யாரும் பாத்துக்க மாட்டாங்க. அவங்க போற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும் தானே பாத்துக்கிறது. அவர் என்ன பாத்துக்கற, நான் அவரை பாத்துக்கணும். ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது, ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, உங்களை பார்த்துக்க யாரும் இல்லையே. இப்போ போன்ல வேணா இது பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதான். நேர்ல வந்து யாருமே பாத்துக்க மாட்டாங்க. சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க வாய்க்கிலே, அவ்வளவுதான். நம்மளுக்கு நம்ம தான் பாத்துக்கணும். இப்பதான்டா உண்டியல் வாய உருப்படியா ஒரு ஐடியா சொல்லிருக்கா. உங்களுக்கு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் போதும், உங்க பிள்ளைக்கு தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான்லாம் வேண்டாமா? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். நீ இப்போ உங்க அம்மா அப்பா பார்க்க போனியா? அப்போ எதுவும் அந்த வீடியோ வைக்கிறது இல்லையே? தெய்வமே, தாய் தந்தை சந்திக்க தர போது போட்டாரா? இல்ல அவங்க அம்மா அப்பா பார்க்கும்போது வீடியோ எடுத்தோம். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? என்ன சார், நாங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு எவ்வளவு வியூ கிடைச்சது? அம்மா விரட்டி விட்ட வீடியோக்கு 500K. அவன் இன்னும் திருந்தல மாமா. 5 லட்சம் வியூஸ் கிடைச்சது அதுக்கு, ரைட்டா? நீங்க இந்த அம்மாவை பார்க்க போனது எதுக்கா? 5 லட்சம் வியூவா? அம்மாட்ட பர்மிஷனா? பெரிய கருப்பு, வம்சத்துக்கு இப்படி ஒரு கேவலமா? இப்பவும் அவங்க துரத்தி விட்டாங்கன்ற வருத்தம் இல்ல, 3 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷம். சோசியல் மீடியாவும் கண்டென்ட்டும் எந்த மாதிரியான மனநிலையில அவங்க மாத்தி இருக்குது இதுக்கு கரெக்டா இதான் எக்ஸாம்பிள். அப்ப எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் நடத்துறீங்க. அப்படியே நடத்துங்கடா, நான் வர்றேன். இவர் வந்து ஆபாசமா ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க, அது ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. வேணானே அடுத்தவங்க பொழப்ப பார்க்கட்டும், நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இங்க பாரு, அது வேற இது வேற, தேவலாம் பேசாரா? வீணா சிக்கல மாட்டிக்கிறோம்டா. என் தங்கச்சிகள் எல்லாரும் வந்து வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே அண்ணன் அந்த பிள்ளையே திட்டுறாரு, என்னை வயிறுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த பிள்ளைக்கு ஒழுக்கமான வீடியோ போடுதுங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறதே இவரா தான் சார் இருப்பாங்க. அந்த வீடியோ பக்கத்துலயே வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? வாழ்க்கையிலே சென்னைக்கு முத வந்திருக்கேன், இன்னைக்கு விஜய் டிவிக்கு முத வந்திருக்கேன் நானு. கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என் கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 10 பிள்ளை திருந்தா போதும். நீங்களா திருந்த சொல்லியா பேசுற சொல்லு, நான் பயப்படல சொல்லு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? பொம்பளை பிள்ளைக்கு அறிவுரை சொல்றது, பொம்பளை பிள்ளையை திருத்துறது எல்லாத்தையும் பண்ணுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆம்பளை வசதி திருத்திருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பொண்ணுங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுங்க, பொண்ணுங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச செய்ய தயங்காதீங்க கூட சொல்லுவாங்க. நீங்க வெறும் உங்களோட பார்வையில வச்சுட்டு ஆபாசம் சொல்றது மிகப்பெரிய தப்பு. உண்மை. ஒரு பொண்ணை பார்த்து நீங்க திட்டுறீங்க, அது வீடியோ போடுறீங்க, எவ்வளவு லட்சம் பேர் பாக்குறாங்க? அத எனக்கு அது தப்பா தெரியுது. எனக்கு ரைட் நினைக்கிறேன். நடைமுறையே சரியில்லையே.
திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? நான் பேசுறத மட்டும் கேட்டுக்கணும். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. இப்ப சொன்னீங்கல்ல, இதுதான் கரெக்ட், நான் சொல்றதா கரெக்ட், அது தப்பு. ஓகேங்களா? முதல் விஷயம், அவர் பண்றது வந்து அபியூஸ். என் வீடியோவை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாத்துட்டியா? இவன் யாரா இருப்பான்? இருங்க, என் வீடியோவை வணக்கம்டா மாப்பிள டேலாக்க மட்டும் நீ பாத்துக்க தவிர என் வீடியோவை முழுசா நீ பார்க்கல. யார் அனுப்பி இருப்பாவன? எதிரில நின்னு கேள்வி கேட்டா படம் எடுத்துக்காக வணக்கம் படம் எடுத்துக்காக ஆஸ்திரேலியால கிரிக்கெட் பிளேயர் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எனக்கு தோட்டத்துல விவசாயம் இருக்கு. அண்ணன் கோபி என்ன சொன்ன மாதிரி ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. இன்னைக்கு ஆபாசமா போட்டுக்கிற புள்ள ஒரு புள்ள நல்ல வீடியோ போடுறது நீ நம்புவியா? எது ஆபாசம்? நீங்க பட்டன் கழட்டி போட்டு வச்சிருக்கீங்களா 2 பட்டன், அது கூட ஆபாசமா தான் இருக்கு. ஒரு பெரிய தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. நான் பெண்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பெண்களை பாக்குறீங்க, நீங்க திருந்த மாட்டீங்களா? நான் மத்தவங்களை திருத்துவீங்களா? ஒரே ரியாக்ஷனா? நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க வர இவன் நான் வந்து எனக்கு மத்தவங்க மாதிரி இந்த பொழைக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவை. அம்மா அம்மா கட்டுப்படுத்துமா கொஞ்சம். இல்லனே அவன் தானே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இல்லப்பா நான் என்ன பேசுனேன் நானே? நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்க? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப அவர் மேல கோபப்படுறீங்க? என்னைய வந்து எவனே பேசுனவன்? நான் தப்பான வீடியோ போட்டேன் நானே. இல்ல அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? பெண்கள் வந்து என்ன சொல்ல முடியாது. தாவடி ஒருத்தி இருந்த பிள்ளை தேனில இன்னைக்கு பூரா நைட்டியை போட்டு மல்லிகை போயிட்டு இருக்கீங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. போட்டுமே என்ன பிரச்சனை? எனக்கு வந்து பழைய கிராமத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. பழைய கிராமம் இப்படி இருந்தது, அப்படி ஒரு கிராமம் இனிமே வராது. அப்போ அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? பழைய கிராமத்துல நெட்வொர்க் இருக்காது. என்னடா மாப்பிள்ள நீங்க பேசவே முடியாது. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிட்ட ஒரு நல்ல மொழி இருக்கு. அந்த மொழி ஆளுமையோட இன்னும் அழகா நீங்க நிறைய விஷயங்களை பிரசன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு மட்டும் தான், இதுக்கு எனக்கு பதில் வேண்டாம். என்ன மாமு, சபை இதோட கலைதா அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.